மாணவர்களுக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு தேசிய குடற்புழு நீக்க தினம். அப்படின்னா என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். வருடாந்தோறும் 2 நாள்களில் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. ஏன் இந்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது அப்படின்னாக்கா, நான் வளர்கின்ற பருவம் 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வளர்கின்ற பருவம். உடல் ரீதியான, மன ரீதியான, சமூக ரீதியான வளர்ச்சி இருந்தால் தான் அதுக்கு பேர் உடல் நலன்னு பேர். அப்போ இந்த தினத்தில் நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னாக்கா, இந்த குடற்புழு பற்றி தெரிஞ்சுக்கணும். அதில் என்னென்ன புழு இருக்குனாக்கா, உருண்டை புழு இருக்குது, கொக்கி புழு இருக்குது, சாட்டை புழுக்கள் இருக்குது. இந்த உருண்டை புழு அப்படின்னு சொல்லுவோம். இந்த உருண்டை புழுக்களுடைய அறிவியல் பேர் என்ன சொல்லுவாங்கனாக்கா, அஸ்காரிகாஸ் லுப்ரிகாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நம்மை அறியாமலே நம்ம உடம்புக்குள்ளே போயிட்டு பல பிரச்சனைகள் ஏற்படுத்தும். குறிப்பாக எப்படி வருமுன் காப்பது அப்படின்னாக்கா, நாம் உடலை சுத்தமாக வச்சுக்கணும். மெயினாக விளையாடும் போதோ இல்லை வெளியில் போகும்போதோ நாம் காலணி அணிந்து தான் போகணும். மலம் கழிக்கும் போது திறந்த வெளியில் கழிக்கக்கூடாது. அதற்கான கழிப்பறையில் தான் நம்ம கழிக்கணும். அதே போல் சாப்பிடுவதற்கு முன்னாடி நம்ம கை கழுவிட்டு தான் நம்ம என்ன பண்ணோம், சாப்பிட்ணும். குறிப்பாக சோப்பு போட்டு கழுவிக்கணும். எதற்காக இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னாக்கா, சுத்தமாக இருந்தால் தான் இந்த உருளைப்புழு நோய் வராது. சப்போஸ் இதெல்லாம் கடைப்பிடிக்கலை அப்படின்னாக்கா, அதனுடைய முட்டைகள் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாது. நம்ம விளையாடிட்டு நல்லா வந்துடுவோம். ஆனால் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாமல் அந்த கையில் இருக்கிற அந்த முட்டைகள் வழியாக என்ன ஆகும் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வாய் வழியாக போயிட்டு உடலில் பெருக்கமாகி என்ன நோய் உற்பத்தி பண்ணோம் அப்படின்னாக்கா, அஸ்காரியாசிஸ் என்ற நோய் உற்பத்தி செய்யும். இதனால் என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, நம்மளுக்கு பசி எடுக்காது. மத்தியான நேரத்தில் நம்ம பசி எடுக்கணும். 12 மணிக்கு வந்தாக்கா பசி எடுக்கணும். சிலர்லாம் பசியே எடுக்காது. அப்படின்னா என்ன பிரச்சனை இருக்கலாம் அப்படின்னாக்கா, குடற்புழு இருக்கலாம். அதனால் ரத்த சோகை ஏற்படலாம். ஸோ இப்படி நிறைய பிரச்சனைகள் காத்துன்னு இருக்குது. அதனால் தான் நம்ம உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கணும், சுத்தமாக வச்சுக்கணும்னு சொல்கிறது. அதனால் தான் இன்றைய தினம் எல்லாருக்கும் குடற்புழு மாத்திரை, அல்படோசோல் என்ற மாத்திரை வழங்குவாங்க. அந்த மாத்திரை கட்டாயம் நம்ம என்ன பண்ணோம், சப்பி சாப்பிட்ணும். அப்படி சாப்பிடும் பட்சத்தில் ஏதாவது மயக்கம் வருது, ஏதாவது உடல் நடுக்கம் ஏற்படுது, படப்படப்பு ஏற்படுது அப்படின்னாக்கா குடற்புழு இருக்குன்னு அர்த்தம். எதுவும் நடக்கலை அப்படின்னாக்கா எதுவுமே இல்லை அப்படின்னு அர்த்தம், குடற்புழு இல்லைன்னு அர்த்தம். ஸோ அதனால் அந்த அல்பெண்டசோல் மாத்திரை அனைவரும் உட்கொள்ள வேண்டும், சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை. இதை உட்கொள்வதனால நம்ம உடல் ஆரோக்கியத்தை காப்பது முடியும், உடல் வளர்ச்சி பெற முடியும், அறிவு வளர்ச்சி பெற முடியும், மன வளர்ச்சி நன்றாக இருக்கும். அதனால் இந்த தினத்தை நாம் அனைவரும் கடைபிடிப்போம். குடற்புழு இல்லா தமிழ்நாட்டை நாம் அனைவரும் இணைந்து உருவாக்குவோம் என சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.